Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம chapter number 2 polynomials பார்க்கலாம். So first நம்ம class 9th ல polynomials படிச்சிருப்போம். So அதுல degrees எல்லாம் படிச்சிருப்போம். Degrees வந்து நம்ம எப்படி பார்ப்போம்? So highest power of variable தான் வந்து degree னு பார்ப்போம். So இங்க வந்து highest power of variables. Highest power of variable is called the degree of the polynomial. இப்போ example கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ இங்க வந்து 4x plus 2 னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த variableல power வந்து இங்க 1 தான். So இப்போ இதுக்கு degree என்ன அப்படினா இதுக்கு degree வந்து 1. Highest power of variable இங்க 1 தான் இருக்கு. அப்ப degree வந்து 1. So next வந்து இதுல பாத்தீங்க அப்படினா 2y square minus 3y plus 4. இப்போ இதுல வந்து y square இருக்கு. இங்க y raised the power 1. இப்போ இதுல highest power of variable எது? 2 தான். So அப்ப polynomial in the variable of y degree 2 னு சொல்லிருக்காங்க. So இதே மாதிரி இங்க கம்பேர் பண்ணனும். இங்க x cube இருக்கு, x square இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இங்க highest power of variable 3. So இங்க degree வந்து 3. So is a polynomial degree 3. So next இது இங்க கம்பேர் பண்ணி பாருங்க இந்த polynomialல. இந்த polynomialல 6 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. அப்ப highest power of variable 6. So இப்போ வந்து இதெல்லாம் polynomial. இதுல degree நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கோன்னு பார்த்திருக்கோம். So next எது polynomial இல்ல அப்படின்றத நாம பார்க்க போறோம். இங்க வந்து variable வந்து இங்க polynomial fractionல இருக்கு. இங்க variable எப்படி இருக்குன்னா denominatorல இருக்கு. So இப்போ variable வந்து fractionல power variable ஓட power வந்து fractionல இருந்துச்சு அப்படினா அது polynomial கிடையாது. இப்போ இந்த 1 by x minus 1 இருக்குல. So இது வந்து denominatorல இருக்கு. So பவருக்கு மேல நெகட்டிவ் நம்பர் இருக்க கூடாது. பவருக்கு மேல fraction இருக்க கூடாது. அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட் இருக்க கூடாது. 0.5 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா அது polynomial கிடையாது. இப்போ இத வந்து நம்ம fraction ஆக்க கூடாது அப்படினா நம்ம இத நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்டா மாத்துவோம். அப்ப என்ன பண்ணனும் அப்படினா இது வந்து polynomial கிடையாது. அப்ப இந்த root x இருக்குல்ல, இந்த root x வந்து ரூட் எடுக்கணும் அப்படினா x raised the power 1/2 னு போடுவோம். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பவருக்கு மேல இந்த 1/2 வந்து இருக்க கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த டினாமினேட்டர்ல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா கூட நமக்கு வந்து இது polynomial கிடையாது. So a polynomial is the polynomial of degree 1 is called linear polynomial. So இப்போ linear polynomial வந்து classify பண்றாங்க. எப்படி classify பண்றாங்கன்னா according to the degree. degree வச்சு நாம classify பண்ண போறோம். இப்போ degree 1 னு இருந்துச்சு அப்படினா degree வந்து 1 னு இருந்துச்சுனா அது linear polynomial. linear polynomial. So இப்போ இதுல வந்து for example 2x minus 3. இப்போ 2x minus 3 ஒரு polynomial. இப்போ இதோட degree என்ன அப்படினா 1. So இந்த மாதிரி இருக்கக்கூடிய polynomial linear polynomial அப்படினு சொல்றோம். linear polynomial. For example 2x minus 3. இப்போ இதுல வந்துட்டு root 3x plus root 3x plus 5. So இது polynomial அப்படினு பார்த்தோம்னா yes இது polynomial தான். ஏனா ரூட்டுக்கு கீழ வந்து நம்பர் தான் இருக்கு. வேரியபிள் வந்து இல்ல. அப்ப இது வந்து linear polynomial தான். So next வந்து இதுல பாத்தீங்க அப்படினா இதுவும் அதே மாதிரி தான் y plus root 2 அப்படினு சொல்லிருக்காங்க. y plus root 2ல y ஓட டிகிரி 1. அப்ப இதுவும் linear polynomial. So இங்க வந்து பாத்தீங்க அப்படினா x minus 2/11 நம்பர் வந்து ஃபிராக்ஷனா இருக்கலாம். ஆனா வேரியபிள் எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. So இது வந்து linear polynomial. So இங்க வந்து பார்க்கலாம் 3z plus 4. So இது வந்து linear polynomial. இங்க வேரியபிள் வந்து இருக்கு 2/3u plus 1. So இதுவும் linear polynomial. So இப்போ இது எல்லாமே வந்து linear polynomial தான். So linear polynomialக்கு டிகிரி வந்து 1 இருக்கணும். அப்ப எது linear polynomial இல்ல அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2x plus 5 minus x square 2x plus 5 minus x square னு இருக்கு. அப்ப இதோட டிகிரி வந்து என்னது? இதோட டிகிரி வந்து 2. அப்ப டிகிரி 2 னு இருந்துச்சு அப்படினா இது லீனியரா? இது லீனியர் கிடையாது. இது லீனியர் கிடையாது. இது வந்து டிகிரி 2வா இருந்துச்சு அப்படினா அது வந்து quadratic polynomial. So இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா linear polynomial டிகிரி 1 இருக்கணும். முக்கியமா வேரியபிளை தான் நம்ம செக் பண்ணனும். So next வந்து quadratic polynomial டிகிரி வந்து 2வா இருக்கணும். டிகிரி 2வா இருக்கணும். இருந்துச்சு அப்படினா அது quadratic polynomial. quadratic polynomial.
ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து 2x² + 3x - 2/5. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்பர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், வேரியபிள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதோட டிகிரி வந்து என்னது, 2. டிகிரி 2வாக இருக்கணும் குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து y² - 2 குவாட்ராட்டிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு வந்து 2 - x² + √3x. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து ரூட்டுக்குள்ளே இல்லை, நம்பர் தான் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இதில் டிகிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி வந்து 2. அப்போ இது குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து u/3 minus 2u² + 5 + 5. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா u into 1/3. ஸோ இந்த மாதிரி எழுதலாம் நம்ம, minus 2u² + 5. ஸோ இப்போ இதில் பாருங்கள் டிகிரி என்னவா இருக்குது, டிகிரி வந்து இதில் 2. அப்போ இது குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4z² + 1/7. ஸோ இதுவும் இதில் டிகிரி வந்து 2. ஸோ இந்த மாதிரி டிகிரி 2 இருந்துச்சுன்னா அது குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இப்போ டிகிரி 2வாக இருந்துச்சு அப்படின்னா அது குவாட்ராட்டிக் பாலினாமியல். சப்போஸ் டிகிரி 3யாக இருந்துச்சு அப்படின்னா what do you call, cubic polynomial. அதுக்கு பேர் வந்து cubic polynomial. இப்போ இந்த cubic polynomialல highest power of variable வந்து 3ஆக இருக்கணும். இப்போ இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க 2 - x³. ஸோ இப்போ இதில் வந்து டிகிரி 3, டிகிரி வந்து 3ஆக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து √2x³ இருக்குது. அப்போ இதுவும் டிகிரி 3, cubic polynomial. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 - x² + x³. ஸோ க்யூப் வந்திருக்கா, அப்போ இது டிகிரி வந்து 3, அப்போ இது cubic polynomial. ஸோ இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x³ - 2x² + x - 1, இது எல்லாமே வந்து ஒரு பாலினாமியல் தான், அது cubic polynomial. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு, இப்போ cubic polynomialனால் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்செக்ட் ஆறுது, அதாவது வந்து நம்ம பாரபோலாஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே குவாட்ராட்டிக் பாலினாமியல், இப்போ இதில் வந்து பாருங்கள் லீனியர் பாலினாமியலில் ஒரே ஒரு ஜீரோஸ் தான் இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ஜீரோஸ் தான் வந்து இருக்குது. ஏன்னா வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து அது லீனியர் பாலினாமியல். இப்போ வந்து 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு, நமக்கு வந்து யூ டைப்பில் வந்து லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அது பாரபோலாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல், ஏன்னா 2 ஜீரோஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அப்போ 2 ஜீரோஸ் இருக்குது, அப்போ அது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இங்கே வந்து ஒரு இடத்துல பாரபோலாவில் ஒரே ஒரு இடத்துல தான் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அப்போ எக்ஸ் வந்து 1 தான் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அதனால் இது லீனியர். பாரபோலாலையும் ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ வந்து பாரபோலாவில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, ஒன்லி 1 0 தான் இருக்கும், ஒன்லி 0 ஃபார் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஜீரோஸ், ஏன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகவே இல்லை, அப்போ நோ 0. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 1 2 3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3 டைம்ஸ் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அப்போ இது வந்து கியூபிக் பாலினாமியல். இது 3 டைம்ஸ் வந்து 3 டைம்ஸ் இருக்குது ஜீரோஸ், அப்போ 3 ஜீரோஸ் இருக்குது இதில். கன்சிடர் தி கியூபிக் பாலினாமியல். ஸோ இது வந்து கியூபிக் பாலினாமியல். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்க்கலாம். Look at the graph in figure 2.9 given below. Each is the graph of y is equal to p of x. ஸோ இதில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0 தான் இருக்குது. இப்போ இதில் வந்து 2 ஜீரோஸ் இருக்குது, இதில் 1 2 3 ஜீரோஸ் வந்து இருக்குது, இதில் 1, இதில் 1, இதில் 1 2 3. த்ரீ 4 ஜீரோஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் 2.1 வந்து பார்க்கலாம்.
ஸோ இப்போ இதில் வந்து இதே மாதிரி தான் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் ஈச் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. அப்போ இது வந்து நோ ஜீரோ. ஸோ இங்கே வந்து 1, இங்கே வந்து 1 2 3 3 0, இங்கே வந்து 1 2, இங்கே 1 2 3 4 4 zeros, 1 2 3, ஸோ 3 zeros. ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸ் 2.1 கொஷின் நம்பர் 1 வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பாலினாமியல் பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட நம்ம சேர்த்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல் x² + 7x + 10 and verify the relationship between zeros and the coefficients அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரோஸை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இங்கே பாலினாமியலில் ஜீரோஸை கண்டுபிடிக்கலாம். மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மூலமாக கண்டுபிடிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இங்கே 1 இருக்குது. ஸோ இங்கே நம்ம அதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 10 கிடைக்கும். ஸோ இன்னொரு நம்பர் வந்து 7. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 10 வரணும். அதே நம்பர் சேம் நம்பர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது 7 வரணும். இப்போ வந்து 5 × 2 7, 5 × 2 10, அதே வந்து 5 + 2 வந்து 7. இது மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கில் இந்த 7x தான் வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 5x அண்டு 2x எழுத போகிறோம். ஸோ அப்போ x² + 5x + 2x + 10. ஸோ இப்போ நம்ம இதை குரூப் பண்ணிடலாம். எக்ஸ் வந்து காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் + 5, இங்கே வந்து சேம் அதே நம்பர் எழுதிடலாம். எக்ஸ் + 5, எக்ஸ் + 5. ஸோ என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே 2x வரும் அப்படின்றத பார்க்கணும். +2. ஸோ 2 × x 2x, 2 × 5 10. ஸோ இதே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸ் + 5 வந்து காமன் ஃபேக்டராக எழுதலாம். எக்ஸ் + 5. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் + 2. ஸோ இங்கே வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியலில் ஸோ நம்ம = 0ன்னு போட்டலாம். ஸோ இதை வந்து 0வோட ஈக்குவேட் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும். ஸோ எக்ஸ் + 5 = 0, தென் எக்ஸ் = -5. அதே மாதிரி எக்ஸ் + 2 = 0, தென் எக்ஸ் = -2. அப்போ இந்த ஜீரோஸை வந்து ஒன்று வந்து ஆல்ஃபா -5, இன்னொன்று வந்து பீட்டா. ஸோ ஜீரோஸ்க்கு வந்து பேர் கொடுத்துருக்கோம், ஆல்ஃபா அண்டு பீட்டா -2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா பாலினாமியலில் x² + 7x + 10 இருக்குது. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² நம்ம ஏன்னு கொடுக்கணும். ஸோ a = என்னவா இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ a = 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து 7. ஸோ இது வந்து b = 7 எழுதலாம். இது வந்து c = 10. ஸோ இதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்னா சம் ஆஃப் ஜீரோஸ் is equal to minus zeros is equal to alpha plus beta is equal to minus b/a. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இதுதான் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். எதுக்கு அப்படின்னா சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு. இப்போ சம் ஆஃப் ஜீரோஸில் நமக்கு ஆல்ஃபா என்ன கிடச்சிருக்கு, பீட்டா என்ன கிடச்சிருக்கு. ஆல்ஃபா வந்து -5 ப்ளஸ் -2. ஸோ இங்கே -b அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ இங்கே வந்து b என்னவா இருக்குது, 7ஆக இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -7/a வந்து 1. ஸோ இங்கே வந்து -5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 is equal to -7. ஸோ இங்கே -7 is equal to -7. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பார்க்கணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா நமக்கு ஆல்ஃபா என்ன கிடச்சிது, ஆல்ஃபா வந்து -5 -2. ஸோ -5 இன்ட்டு -2 இஸ் ஈக்குவல் டு c வந்து நமக்கு என்ன இருக்குது 10. ஸோ 10/1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 2 10. ஸோ இங்கேயும் 10. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரியான கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின், எக்ஸாம் டைமில் இது வந்து கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 3 பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் polynomial x square minus 3 and verify the relationship between zeros and coefficient அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே பாலினாமியல் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்குது. ஸோ இதை நம்ம ஐடென்டிட்டியாக மாற்றலாம். எப்படி மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயராக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபா அண்டு பீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர். அப்போ √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னா √3 இன்ட்டு √3 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதை வந்து நம்ம ஹோல் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் √3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் √3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் √3 இஸ் ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3, எக்ஸ் மைனஸ் √3 இஸ் ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3. ஸோ இப்போ வந்து ஆல்ஃபா மைனஸ் √3 இருக்குது, பீட்டா √3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இதோட கோஎஃபிஷியன்ஸை வந்து காமிக்கணும். ஸோ இதோட எக்ஸ் ஸ்கொயர், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 0, சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் zeros. So sum of zeros is equal to alpha plus beta is equal to minus b by a. Alpha plus beta, alpha நமக்கு என்ன கிடைச்சிருக்கு minus √3 plus beta வந்து √3. இங்கே minus b வந்து 0, a வந்து 1. ஸோ இங்கே வந்து நம்ம 0 வரும், இங்கேயும் 0 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஆல்ஃபா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஆல்ஃபா நமக்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் √3 இன்டூ √3, சி வந்து இங்கே நமக்கு மைனஸ் 3 கிடச்சிருக்கு, இங்கே ஏ வந்து 1. ஸோ √3 இன்டூ √3 3, ஆனால் மைனஸில் வரும், இங்கே மைனஸ் 3. ஸோ இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 3யோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்க்கலாம். ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல், த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஹூஸ் ஜீரோஸ் ஆர் -3 and 2 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா ஆல்ஃபா வந்து -3, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது, ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -3, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். அப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா. இந்த கே வந்து எனி ரியல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து 2. ஸோ இப்போ இங்கே கே அப்படின்றது 1 கூட வச்சுக்கலாம், எனி ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ 1 வச்சுக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ இப்போ நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியலை ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 2.2ல பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.2 கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட். ஸோ பார்ட் 1ல எக்ஸ் ஸ்கொயர் -2x -8னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி எக்ஸாம்பிளில் வெரிஃபை பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஸோ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மூலமாக நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -8, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 தான் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு -8, இன்னொரு நம்பர் வந்து -2. ஸோ இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும். இங்கே ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது -2 வரணும். ஸோ 4 2s are 8. ஆனால் இங்கே நெகட்டிவ் நம்பர் இருக்குது, நம்ம இங்கே டிசைட் பண்ண முடியாது. அதனால் இங்கே
4 and 2 எடுத்துக்கலாம். இப்போ 4லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணணும், ஆனால் நெகட்டிவாக இருக்குது. அப்போ கிரேட்டர் நம்பரை நெகட்டிவாக போட்டலாம். ஸோ இங்கேயும் நம்ம நெகட்டிவாக போட்டலாம். ஸோ இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் தானே. ஸோ இந்த -2xக்கு பதிலாக இங்கே -4x 2xன்னு போட போகிறோம். ஸோ x² -4x + 2x -8. ஸோ இதை குரூப் பண்ணிடலாம். x வந்து காமன் ஃபேக்டர், இங்கே x ப்ளஸ் இங்கே x -4 சேம் இங்கே தான் அதே தான் பண்ண போகிறோம், x -4. ஸோ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2x வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே +2. ஸோ 2 × x 2x + × - 2 × 4 8. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே x -4 இருக்குது, x -4 இருக்குது. ஸோ நம்ம காமன் ஃபேக்டராக x -4 எடுத்துக்கலாம். இங்கே பேலன்ஸ் இருக்கிறது x + 2. ஸோ இங்கே குவாட்ராட்டிக் பாலினாமியல், ஸோ ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோங்க. ஸோ இங்கே 0வோட ஈக்குவேட் பண்ணி ஆல்ஃபா அண்ட் பீட்டாவாக கண்டுபிடிச்சிடலாம். x -4 = 0, தென் x = 4. அப்போ ஆல்ஃபா வந்து 4. அதே மாதிரி x + 2 = 0, and then x = -2, பீட்டா வந்து -2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பி பாலினாமியலை எழுதிடலாம். x² - 2x -8. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து -2, இங்கே c வந்து -8. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சம் ஆஃப் ஜீரோஸ்னு எழுதிடலாம். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா வந்து என்னது இங்கே 4, அப்போ ப்ளஸ் பீட்டா வந்து -2 ப்ராக்கெட்டில் போட்டலாம். இங்கே மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்குது. b வந்து நமக்கு என்ன இருக்குது -2, ஸோ -2 ப்ராக்கெட்டில் போடலாம். a வந்து 1. ஸோ இங்கே வந்து 4 -2 +- அப்போ 4லேருந்து 2 போச்சுன்னா 2. இங்கே -× +2. ஸோ இங்கே நம்ம பாசிட்டிவ் 2 வெரிஃபை பண்ணியாச்சு, ரெண்டு சைட்லேயும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் ஜீரோஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஆல்ஃபா × பீட்டா = c/a. ஆல்ஃபா × பீட்டா, ஆல்ஃபா வந்து 4, பீட்டா வந்து -2, இங்கே c வந்து -8. ஸோ இங்கே -8 = -8. ஸோ நம்ம இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்டெப் வந்து என்னென்ன ஸ்டெப் இருக்கோ அந்த ஸ்டெப்பை சேம் ஸ்டெப்பை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், பார்ட் 2. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 பார்க்கலாம். 4s² - 4s + 1 இருக்குது. ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s² வந்து பர்ஃபெக்ட் நம்பராக இருக்குது, இங்கேயும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஸோ இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ நம்ம a² + 2ab + b² = a + b ஹோல் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி வர மாதிரி எழுதலாம். ஸோ இந்த 4 வந்து நம்ம 2s ஹோல் ஸ்கொயர் -2 × a வந்து இங்கே 2s-ஆக இருக்குது, இங்கே 1 இருக்குல்ல, இந்த 1-ஐ வந்து நம்ம 1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டலாம். அப்போ வந்து b வந்து என்னவாக இருக்குது, 1-ஆக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஐடென்டிட்டி வந்து a² - 2ab + b², ஏன்னா இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம a - b ஹோல் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். அப்போ a - b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயருக்கு 2s - 1 = 0ன்னு எழுதிடலாம். 2s - 1 ஹோல் ஸ்கொயர் = 0, குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இங்கே வந்து 2s - 1 2 டைம்ஸ் எழுதிடலாம். 2s - 1 = 0. ஸோ இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ 2s - 1 = 0. அப்போ 2s = 1, s = 1/2. ஸோ இதே மாதிரி 2s - 1 = 0, 2s = 1, s = 1/2. ஸோ ஆல்ஃபா = 1/2, பீட்டா = 1/2. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸில் இங்கே வந்து a வந்து என்னவாக இருக்குன்னா 4, b வந்து -4, c = 1. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. ஸோ நமக்கு ஆல்ஃபா என்ன வந்திருக்கு 1/2, பீட்டாவும் 1/2, b வந்து -4-ஆக இருக்குது by a வந்து 4-ஆக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்குல்ல, அப்போ 1 + 1/2 = -× -+, 4/4. ஸோ இங்கே 2/2,
இங்கே வந்து 4/4. ஸோ இதை கட் பண்ணோம்னா 1, இங்கேயும் கட் பண்ணால் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸில் என்ன ஃபார்முலா எழுதணும்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸில் ஆல்ஃபா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு C/A. ஸோ ஆல்ஃபா வந்து 1/2, பீட்டாவும் 1/2 இஸ் ஈக்குவல் டு சி வந்து இங்கே என்னவா இருக்குது? சி வந்து 1, ஏ வந்து 4. இப்போ 1/4. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே 1/4 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட், ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் 3 வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆனால் இங்கே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து 6x² - 7x - 3. ஸோ இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6ஓட -3 மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ -18, இங்கே வந்து -7. ஸோ மல்டிப்ளிகேஷனில் 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 18 வரணும். சேம் நம்பரை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -7 வரும். ஸோ 9 × 2 எடுத்துக்கலாம். 9 × 2 18. ஆனால் இங்கே 9 2வும் சப்ராக்ட் பண்ணோன்னா 7 வரும். ஸோ சேம் 9 and 2 போடலாம். ஆனால் எந்த இடத்துல நெகட்டிவ் சைன் போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இங்கே டிசைட் பண்ண முடியாது, ஆனால் இங்கே டிசைட் பண்ணலாம். ஸோ இங்கே -7 இருக்குது. அப்போ கிரேட்டர் நம்பரில் நம்ம -9 போட்டுக்கலாம். ஸோ இங்கே -7x தான் வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே 6x² -7xக்கு பதிலாக -9x - 2x + 2x -3ன்னு போட்டலாம். ஸோ இப்போ வந்து குரூப் பண்ணிடலாம். ஸோ இங்கே 3 டேபிளை 3 வந்து காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். இங்கே x காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 × 3. ஸோ என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ 3யோட 2 மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அப்போ 2x - 3 × 3. ஸோ என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே 3. ஸோ இங்கே சேம் நம்பரை போடணும். 2x - 3. ஸோ என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2x வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ +1. ஸோ இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். 1 × 2 2x, +, × -, 1 × 3 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து 2x - 3 வந்து காமன் ஃபேக்டராக இருக்குது. இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 3x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0வோட இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். 2x - 3 இஸ் ஈக்குவல் டு 0. 2x is equal to 3, x is equal to 3/2. ஸோ அதே மாதிரி 3x + 1 is equal to 0, 3x is equal to -1, x is equal to -1/3. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்? இது ஆல்ஃபா is equal to 3/2, பீட்டா is equal to -1/3. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கோஎஃபிஷியன்ஸை எழுதிடலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து என்னது? a வந்து 6, b is equal to -7, c is equal to -3. இப்போ sum of zeros எழுதிடலாம். sum of zeros is equal to alpha plus beta is equal to -b/a. ஆல்ஃபா நமக்கு என்ன வந்திருந்தது? 3/2 plus -1/3 is equal to b வந்து -7 by a வந்து 6. ஸோ இங்கே வந்து LCM பண்ணிடலாம். இங்கே வந்து 6 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணணும். அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 3s are 9. ஸோ இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இங்கே -2. ஸோ இங்கே வந்து - into +, இங்கே வந்து 7/6. ஸோ இங்கேயும் 7/6. ஸோ இங்கே 7/6. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸை பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு C/A. ஆல்ஃபா வந்து 3/2, பீட்டா வந்து -1/3. இங்கே C வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -3, A வந்து இங்கே 6. ஸோ இங்கே -3/6 இஸ் ஈக்குவல் டு -3/6. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து பார்ட் 3 வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 பார்க்கலாம். 4u² + 8u சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். ஸோ 4u² + 8u = 0. ஸோ இதோட காமன் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா 4u எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது, இங்கே u இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து 2. ஸோ இங்கே = 0. அப்போ 4uவோட 0வை ஈக்குவேட் பண்ணிடலாம், u + 2வை ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போ 4u = 0, தென் u = 0/4. அப்போ u = 0. இதே மாதிரி u + 2 = 0, u = -2. அப்போ ஆல்ஃபா வந்து ஒன்று 0வாக இருக்குது, பீட்டா வந்து -2வாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u², கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u, c என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து a = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u² 4, b = 8, c = 0. ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா + பீட்டா = -b/a. இங்கே ஆல்ஃபா வந்து 0 + பீட்டா வந்து -2, இங்கே மைனஸ் பீட்டா வந்து b வந்து இங்கே 8. ஸோ இங்கே வந்து நம்ம 8ன்னு போட்டலாம், a வந்து இங்கே 4. ஸோ இங்கே -2, இங்கே நம்ம 4 டேபிளில் கட் பண்ணோம் அப்படின்னா -2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எழுதிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஆல்ஃபா × பீட்டா = c/a. ஸோ ஆல்ஃபா வந்து இங்கே 0, பீட்டா வந்து -2, இங்கே c வந்து நம்ம 0ன்னு எழுதியிருக்கோம், இங்கே c வந்து 0, a வந்து நம்ம இங்கே 4ன்னு போட்டலாம். ஸோ இங்கே 0 = 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் 5 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 5, t² - 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஹோல் ஸ்கொயராக மாற்றிட்டோம் அப்படின்னா ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். a² - b² = a + b × a - b. இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஹோல் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா √15 ஹோல் ஸ்கொயராக மாற்றலாம். ஏன்னா √15 × √15 = 15. ஸோ இப்போ இந்த 15-ஐ நம்ம √15 ஹோல் ஸ்கொயராக எழுத போகிறோம். இந்த 15-ஐ √15 ஹோல் ஸ்கொயராக எழுத போகிறோம். அப்போ t² - √15 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம a + b, ஸோ இங்கே ஈக்குவல் எழுதிடலாம், a + b. ஸோ 2 + √15 × t + √15 × t - √15 = 0. ஸோ 0வோட ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ t + √15 = 0, தென் t = -√15. ஸோ இங்கே t - √15 = 0, t = √15. இப்போ ஆல்ஃபா -√15, பீட்டா √15. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எழுதணும், ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t², a வந்து நம்ம இங்கே 1ன்னு எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t இருக்கா, இல்லை. ஸோ b = 0, c வந்து -15. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சம் ஆஃப் ஜீரோஸ். என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஆல்ஃபா வந்து நமக்கு -√15 கிடச்சிருக்கு, பீட்டா வந்து √15. இங்கே -b வந்து 0, a வந்து 1. ஸோ இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா × பீட்டா = c/a. ஸோ ஆல்ஃபா வந்து நமக்கு -√15, பீட்டா வந்து √15, c வந்து -15, a வந்து 1. ஸோ √15 × √15 15, ஆனால் நெகட்டிவ் 15. ஸோ இங்கேயும் -15. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் 6 பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே -4ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நம்ம மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மூலமாக ஜீரோஸாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 × -4 -12. இங்கே நடுவில் வந்து -1 இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸை எடுத்துக்கலாம். இங்கே மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும். 2 நம்பர்ஸை எடுத்துக்கணும். 3 × 4 12. அதே மாதிரி 3 and 4-ஐ ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 வரணும். அப்போ 4 and 3 எடுத்துக்கலாம். ஆனால் நெகட்டிவ் சைன் வந்து எங்கே போடுறது அப்படின்றத இதில் தெரியாது. ஸோ நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நெகட்டிவ் சைன் -1 இருக்கிறதுனால நெகட்டிவ் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பரில் போட்டலாம். அப்போ இங்கே -4. ஸோ இப்போ வந்துட்டு இந்த -x தான் வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த டேர்மை தான் ஸ்ப்ளிட்டிங் பண்ணுறோம். அப்போ இந்த -xக்கு பதிலாக -4 and 3xை போடணும். ஸோ 3x ஸ்கொயர் -4x + 3x -4. ஸோ இப்போ நம்ம இதை காமன் ஃபேக்டராக எடுத்துக்கணும். ஸோ இங்கே குரூப் பண்ணிடலாம். காமன் ஃபேக்டராக x எடுத்துக்கலாம். இங்கே வந்து 3x, இங்கே -4. ஸோ இங்கே வந்து 3x -4 அப்படி எழுதிடலாம். ஸோ என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 3x வரும்? ஸோ +1ன்னு போட்டலாம். ஸோ இங்கே 3x -4 காமன் ஃபேக்டராக எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது x + 1 = 0. ஸோ இப்போ இதை 0வோட ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ 3x -4 = 0. 3x = 4. x = 4/3. இப்போ ஆல்ஃபா = 4/3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து x + 1 = 0. x -1. பீட்டா = -1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து a. ஸோ a = 3. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து -1. c வந்து -4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபார்முலாவே எழுதிடலாம். சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஸோ நமக்கு ஆல்ஃபா என்ன கிடச்சிருந்தது? 4/3 + பீட்டா -1 மைனஸ் பீட்டா b வந்து இங்கே -1 இருக்குது. ஸோ -1. a வந்து 3. ஸோ இங்கே பை ஃப்ராக்ஷனை பண்ணிடலாம். /1 போட்டலாம். ஸோ எல்சிஎம் வந்து இங்கே 3. 4 as it is. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -3. இங்கே -× ++1/3. இங்கே 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணோன்னா 1/3 1/3. ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா × பீட்டா = c/a. ஸோ ஆல்ஃபா வந்து 4/3, பீட்டா வந்து -1. இங்கே c வந்து -4, a வந்து 3. ஸோ -4/3 = -4/3. ஸோ நம்ம இங்கே வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் 2.2ல் கொஷின் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 2ல் பார்க்கலாம். Question number 2 பார்க்கலாம். Find the quadratic polynomial each with the given numbers as the sum and the product of its zeros respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் கொடுத்துருக்காங்க அண்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1/4, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து -1. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குவாட்ராட்டிக் பாலினாமியலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்போ வந்துட்டு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே k × x² - ஆல்ஃபா + பீட்டா × x + ஆல்ஃபா × பீட்டா. ஸோ இப்போ வந்து k × x² - ஆல்ஃபா + பீட்டா. ஸோ இங்கே சம் அப்படின்றது ஆல்ஃபா + பீட்டா. இங்கே ப்ராடக்ட் அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது ஆல்ஃபா × பீட்டா. ஸோ நமக்கு ஆல்ஃபா + பீட்டா வந்து கொடுத்துருக்காங்க 1/4 × x + ஆல்ஃபா × பீட்டா வந்து -1. ஸோ இப்போ இங்கே k x² - x/4
மைனஸ் 1. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷன் பண்ணிடலாம், ஏன்னா இது மட்டும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ கே இங்கே எல்சிஎம் வந்து 4. ஸோ இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 4 அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 4x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இங்கே வந்து k இஸ் ஈக்குவல் டு எனி ரியல் நம்பர், என்ன ரியல் நம்பர்னாலும் நம்ம எழுதலாம். ஸோ இங்கே வந்து நான் k இஸ் ஈக்குவல் டு 4னு போடுறேன். ஸோ 4 இன்ட்டு 4x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 by 4. ஸோ 4 நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ரிக்வயர்டு பாலினாமியல் எதுனா 4x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் தி ரிக்வயர்டு பாலினாமியல். அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சம் அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் அப்படின்றது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2 பார்க்கலாம். இங்கே வந்து ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியலை ஃப்ரேம் பண்ணணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் அண்டு ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க. சம் வந்து √2, ப்ராடக்ட் வந்து 1/3. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம். k இன்ட்டு x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இங்கே சம் அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ப்ராடக்ட் அப்படின்றது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து √2 எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு 1/3. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. திருப்பி நம்ம போன ப்ராப்ளத்தில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே by 1 போட்டலாம். ஸோ ஃப்ராக்ஷன் இங்கே எல்சிஎம் வந்து 3. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே. ஸோ இங்கே வந்துட்டு 3x². ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் கேன்னு போட்டலாம். ஸோ இங்கே 3x² மைனஸ் 3 √2x ப்ளஸ் 1. ஸோ k இஸ் ஈக்குவல் டு 3னு போட்டலாம். ஸோ இங்கே வந்து 3x² மைனஸ் 3 √2x ப்ளஸ் 1/3. ஸோ 3 கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 3x² மைனஸ் 3 √2x ப்ளஸ் 1 இஸ் தி ரிக்வயர்டு பாலினாமியல். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2 பார்ட் 3 பார்க்கலாம். சம் அண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சம் வந்து 0. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம ஃப்ரேம் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம k இன்ட்டு x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே k இன்ட்டு x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 0 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு √5. ஸோ இப்போ k x² மைனஸ் இங்கே 0 இன்ட்டு எக்ஸுக்கு 0x ப்ளஸ் √5. ஸோ இதை நம்ம எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே k எழுதிட்டு x² ப்ளஸ் √5. இந்த k வந்து எனி ரியல் நம்பர். அப்போ k இஸ் ஈக்குவல் டு 1னு போட்டலாம். அப்போ நமக்கு x² ப்ளஸ் √5னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் √5 இஸ் ரிக்வயர்டு பாலினாமியல் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ x² ப்ளஸ் √5 இஸ் ரிக்வயர்டு பாலினாமியல்னு நம்ம எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 4 பார்க்கலாம். பார்ட் 4ல் சம் அண்டு ப்ராடக்ட். சம் வந்து 1, ப்ராடக்ட்டும் 1ஆக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 1 வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ நம்ம இப்போ ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம். ஸோ k இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 பார்ட் 4 பார்க்கலாம். சம் அண்டு ப்ராடக்ட். சம் அண்டு ப்ராடக்ட் வந்து சம் 1 கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்டும் 1 கொடுத்துருக்காங்க. சம் வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கொடுத்துடலாம். ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ நம்ம ஃபார்முலா வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃப்ரேம் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா
k into x square minus alpha plus beta into x plus alpha into beta. ஸோ நமக்கு இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இங்கே 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 1. இப்போ கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ கே வந்து எனி ரியல் நம்பர், அப்போ வந்து கே இஸ் ஈக்குவல் டு 1 போட்டலாம். இப்போ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் minus x plus 1 is required polynomial. அவ்வளோதான். Question number 2 part 5 பார்க்கலாம். Sum and product கொடுத்துருக்காங்க. Find the quadratic polynomial. Polynomial நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து sum வந்து -1/4, product வந்து 1/4. sum அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் அப்படின்றது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம். கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இங்கே கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -1/4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/4. ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ராக்ஷன் பை 1 போட்டலாம். ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து இங்கே 4. ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இங்கே கே வந்து எனி ரியல் நம்பரை நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 4 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/4. 4 கட் பண்ணிடலாம். அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ரிக்வயர்டு பாலினாமியல். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 6ல் பார்க்கலாம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 2 பார்ட் 6ல் வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம கண்டுபிடிக்கணும் சம் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இங்கே சம் வந்து 4, ப்ராடக்ட் வந்து 1. சம் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்டுக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்முலா எழுதிடலாம். கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இப்போ கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு 1. ஸோ இப்போ கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1. கே வந்து எனி ரியல் நம்பர், ஸோ நம்ம 1 கொடுத்துடலாம். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் minus 4x plus 1 is required polynomial. ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் சாப்டரில் பார்க்கலாம். இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.